டாக்டர் வணக்கம். நான் தான் பேசுகிறேன். ஆமாம், கொஞ்சம் வீட்டுக்கு வாங்க டாக்டர். என்னன்னு தெரியல, பாப்பா கொஞ்சம் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டா. கொஞ்சம் பயமாக இருக்குது. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. கொஞ்சம் என்னாச்சுங்க? கொஞ்சம் என்னன்னு பாருங்க, பயமாக இருக்கு. சொல்கிறதுக்கு எனக்கே கஷ்டமாக இருக்குதுங்க. உங்கள் பொண்ணு கர்ப்பமாக இருக்காங்க. என்னது? என் பொண்ணு கர்ப்பமாக இருக்காடா? ஆமாங்க, சொல்கிறது உண்மைதான். சரி, நான் வரேங்க. என் பொண்ணு கர்ப்பமாக இருக்காளா? என் பொண்ணு கர்ப்பமா இருக்காளா? திருட்டு நாயே, உனக்கு எவ்வளவு நெஞ்செழுத்திருந்திருந்தா இப்பேற்பட்ட காரியத்தை செஞ்சிருப்பேன். இதுக்கு அவனை பெத்து வளர்த்தேன். அப்பா, இப்பயாவது என்னைய சிவா கூட சேர்த்து வைங்கப்பா. என்ன சொன்ன? நான் உன்னை அந்த சிவா கூட சேர்த்து வைக்கணுமா? ஓ, அதுக்காகவே இந்த மாதிரி நடந்துக்கிட்டியா? கல்யாணத்துக்கு முன்னாடியே என் பொண்ணு கர்ப்பமா இருக்கா? என்னை யாராவது மதிப்பானா? ஏன் இப்படி செஞ்ச? இதுக்கா உன்னை வளர்த்த? செல்லமா வளர்த்த உன்னை? அட பாவி, ஒரு நிமிஷம் சிந்திக்காம இருந்திருந்தனா இந்நேரம் ஏன் கையாலேயே அந்த குழந்தைய கொல்லுன்னு வெறியில உன்னை கொன்னிருப்பேனடி. பெத்து வளர்த்த அப்பனை கொல்லுன்னு நினைக்க வச்சுட்டியடி. நீ என் பிள்ளையாடி? முன்னாடியே ஒரு புள்ள கர்ப்பமா இருக்கா? பெத்த அப்ப உன்னை வளர்த்த இந்த கையால என்னை கை நீட்டி அடிக்க வச்ச. இப்ப என்ன கொல்லவும் துணிய வச்சுட்டியடி. இந்த காரியத்தை செய்ய உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? உனக்கு இந்த காரியத்தை செய்ய எப்படி மனசு? உன்னை நான் கொல்லணுமா? கொல்லக்கூடாது. என் பிள்ளைய நான் எப்படி கொல்லுவேன்? கொல்லணும். உன்னை கொல்லணும். இல்ல உன்னை கொல்லக்கூடாது. ஆனா கொல்லணும். யாரை கொல்லணும்? இந்த குழந்தைய கொல்லணும். என் மானத்தை காப்பாற்றணும். விட மாட்டேன். உன்னை விட மாட்டேன். ஆனா அந்த குழந்தைய விட மாட்டேன். நெஞ்சடைச்சு நின்னேனே, ஒன்னும் புரியாம என்ன பண்ண போறேனோ பாத தெரியாம, ஒத்த நம்பிக்கையும் உசுர விட்டு போயிடுச்சே. கடைசி வர கண்ணீரே துணை
என்னாச்சு? மாப்பிள்ள நடக்கக்கூடாதெல்லாம் நடக்கக்கூடாதெல்லாம் நடந்து போச்சு விஜய். எனக்கு எனக்கு என்ன என்னாச்சுன்னு தெளிவா சொல்லுங்க மாமா. சாந்தி 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 கர்ப்பமா இருக்கிறா மாப்பிள்ள. என்ன சொன்னா? யோ, நீலாம் ஒரு பெரிய மனுஷனா இல்ல பெரிய மனுஷனான்னு கேக்குறேன். இப்படி வந்து சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? ஒரு பொண்ணு வளர்க்க தெரியல, நீலாம் போய் எங்க சாவ மாட்ட நீ? என்ன மாப்பிள்ள இப்படி எல்லாம் பேசுறீங்க? மாமா நான் பேசல. இப்படி எல்லாம் நாளைக்கு ஊர் பேசுவாங்களா? என்ன பண்ண போறீங்க? மாப்பிள்ள அதுக்குதான் மாப்பிள்ள அவ வயிற்றுக்கிற குழந்தை எப்படியாவது கலைச்சிடணும், அந்த குழந்தை மட்டும் கொண்டுன்னு சொல்லி நான் போய் மருந்து வாங்கிட்டு வரதுக்கு ஏற்பாடு பண்றதுக்காக போனேன். ஆனா போயிட்டு வந்து பார்க்கும்போது அவ வீட்டுல இல்ல மாப்பிள்ள. அவ எங்கேயோ தப்பிச்சு போயிட்டா மாப்பிள்ள. அவ தப்பிச்சு போயிட்டாளா? மாமா நீங்க வீட்டு கதவை சாத்திட்டு போனீங்களா இல்லையா? பதட்டத்துல அதையெல்லாம் நான் மறந்துட்டேன் மாப்பிள்ள. சரி விடுங்க. எங்கேயும் போயிருக்க மாட்டா. அந்த சிவா வீட்டுக்கு தானே போயிருப்பா. போய் பார்த்துக்கலாம் வாங்க. எங்க போனாங்க? நாதேரிங்க 2 பேரும் அவளையும் காணோம். கடைசியா என்ன மட்டும் போலம் போட்டுட்டானுங்க. டேய் எங்கடா இருக்கிறீங்க? ஆயா வா நல்லா இருக்கிறியா? எங்க 2 தலையேறி காணோம்? அதேதான் வேணுமா? நல்லா ஃபிக்ஸ் பண்ணிட்டியா? ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். பெட்டர் மாஸ் லைட்டே தான் வேணுமா? கண்டிப்பா. ஓகே தல்டா. யோ ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணு நீ. என்ன சின்ன ஹெல்ப்? சொல்லு. பண்ணி தரியா? பண்ணிலாம் தர மாட்டேன். உனக்கு செஞ்சு தர முடியாது. யோ ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணி தர முடியாதா? முடியாது. யோ அவன் மூஞ்சி பாரு, பார்த்தா பாவமா இல்ல? அவன் மூஞ்சி அவனுக்கு மயிர்னா கூட பண்ண மாட்டான். யோ ஐயா ஒரு உதவி கேக்குறேன், என்ன ஏதுன்னு கேட்காம எடுத்தோனே முடியாதுன்ற. இங்க பாரு, அவனுக்கு ஒசரம் பண்ண மாட்டேன், உனக்கு ஒசரம் வேணா பண்ணுவேன். நிஜமா தான். வேணா அவளே பண்ணிக்க. வாய முறை விளக்கண்ண உனக்காக பண்ணி தரல. நான் பண்ணி தரேன். டேய் மேட்டர் சொல்டா. மேட்ராமாடா? சீ அதுல ஆள. இந்த மேட்டர்லடா எனக்கு ஒரு பொண்ணு பார்க்க போலான்னு இருக்கோம். பொண்ணு யாரு என்ன இதுன்னு விளவரமா? பொண்ணு பாத்தீங்கன்னா அத பக்கத்து ஒரு இருக்கு பாத்தீங்களா? கவுண்டர் பண்ணு. டேய் கவுண்டர் பண்ணா? பெரிய கவுண்டர் பொண்ணு, நல்ல செவசவன்னு அழகா இருக்கும். அதேதான் வேணும். பையன் ஒரே ராவடியா இருக்கான். போனா போது அவங்க அப்பா ஊருக்குள்ள பத்தி அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டாங்க. எப்படி வேணா இருந்துட்டு போட்டு பையன் பொண்ணு மேல ஆசை வச்சுட்டான். அதேதான் வேணும் பிடிக்கணும். நம்மளால முடியாதா சாமி? அவன்கிட்ட அடி வாங்க முடியாது. சும்மா ரெனியா சும்மாவே கூட்டு போய் அடிப்பான். இவன்கிட்ட போய் இவன் போய் பொண்ணை போய் பாக்குறாங்கன்னா அப்புறம் என்ன அடிக்க மாட்டானா? என்னையா இதுக்கு போய் இப்படி பயந்துக்கிற? நாங்களாம் இருக்கோம், இவன் இருக்கான். அவன் இருப்பான் சாமி, என்னால முடியாது. நீ இருப்பியா? அவன் இருக்கா நீ இருப்பியா? இங்க பாரு வா. வேணுமா வேணாமா? இங்க வா நீயே பேசு. இங்க பாரு, எதுக்கு வேணாங்கன்னு சொல்றேன்னு கேளு. இங்க வா. என் வீட்டுல ஒரு ஆட்டுக்குட்டி வச்சேன். சும்மா அவன் தோட்டத்துல போய் மேய்ஞ்சதுக்கு கேட்க போனாலும் அடிப்பான்னு தெரியும். போட்டாங்க என் வீட்டுல இருந்தேன். அவன் போய் ஏன்டா கேட்க வரலன்னு சொல்லிட்டு ஆட்டுக்குட்டி வந்துச்சுன்னு சொல்லிட்டு அது ஏன்டா கேட்கலன்னு சொல்லி அதுக்கு வேற கூட்டு அடிச்சான். இந்த மேட்ரு தெரிஞ்சிச்சுன்னா வச்சிருவான், முடிச்சு சமாதி கட்டிடுவான். அவ்வளோ பெரிய ஆளாம பாத்திரலாம். இந்த மாதிரி ஒரு ஆளை தான் நான் தேடிட்டே இருந்தேன். என் அடியாள் இருக்கான். ஓகே தானே? தூக்கிடலாமா? யாரா? அவனாடா. ஆயா நான் அந்த ஒம்புக்கே வரல. அதான்டா உன் டைலாக், அதையும் சொல்ல மாட்டியா? போற வீட்டுக்கு. சரி நான் அவனை தூக்குறேன். டேய் என்னடா முடியாதுன்றான். என்னத தூக்குறீங்க? அவனை தூக்கிடலாம். அவங்க அப்பனை யாரையோ தூக்குறீங்கன்னு நினைச்சேன். பொண்ணு அவங்க அப்பனை தூக்கணும் இல்ல பொண்ணு தூக்கணும், எதை சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் அவங்க அப்பனை தூக்குவான். பொண்ணு தூக்குறத அவன் பார்த்துட்டான். தூக்கிறியா? இங்க பாரு, என்னடா உங்ககிட்ட தானே பேசிட்டு இருக்கிறேன். தூக்கிடலாம். தூக்கிடுமா? தூக்கிடுனா தூக்கலாம். என்ன தம்பி தூக்கலாமா? என்ன தம்பி ஆயாலையா? தயவு செய்து கொஞ்சம் நீ தொப்பை முடி. அதான் அவங்க ஆயால கொண்டு பிடிங்களா 2 பேரும் சேர்ந்து. அப்புறமே என்னடா தூக்குறீங்க? எதை பத்தி வேணா பேசுங்க, செத்து போன எங்க ஆயாவை பத்தி பேசாதீங்க. ஏடி உங்க ஆயால கற்பழிச்சு கொண்டிருக்கானுங்க. வெக்கம் இல்லாம உங்க ஆயால பத்தி பேசாதங்கற. என்ன பண்றது? சே பெல்ல பண்ணலாம். அப்ப நீ யார கல்யாணம் பண்ணிக்கலாம் நினைக்கிறா? நானா? எனக்கு இவங்க 2 பேரும் வெள்ளையா இருக்கானுங்க, பிடிக்கல. சரி. எனக்கு ரொம்ப பிடிச்சது கோலுகுலுன்னு குண்டா ஒண்ணு மாதிரி தான் பிடிக்கும். போடே. ஏம்மா? சே வா போலாம் நம்ம. சீரியஸா எனக்கு உங்களை ரொம்ப சே பிடிக்கும். வா போலாம். இது கல்யாணம் பண்றது கரெக்டு தான். எனக்கு நைட்டு ஃபர்ஸ்ட் நைட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, எப்படி படுத்துக்கீங்க?
சீ வெக்கமா நான் எதுவும் கேட்கல. ஏய் எனக்கு கேட்கல. கட்டி அடிக்க முடியாது. போறேன். சந்தோஷமா இருங்க. சரியா? டேய் டேய் சோ சிவா, அப்பா அப்பா அப்பாக்கு என்னாச்சு? எதுக்காக இங்க உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க? அப்பா 2 நாளைக்கு முன்னாடி செத்து போயிட்டாரு சாந்தி. என்ன செத்து சிவா போயிட்டாரு சொல்ற? சாந்தி. சிவா, இங்க பாரு, நீ ஒண்ணும் கவலைப்படாத. இன்னும் 7 மாசத்துல உனக்கு உங்க அப்பா வருவாரு. எப்படி சாந்தி? ஆமா சிவா, நான் மாசமா இருக்கேன். கண்டிப்பா நமக்கு பையன்தான் பிறக்கும். அதுவும் உன் அப்பாதான். ஆமா சிவா, இங்க பாரு, நீ ஒண்ணும் கவலைப்படாத. உங்க அப்பா உயிரோட இருக்கும்போது உன்னை எப்படி குழந்தை மாதிரி பாத்துக்கிட்டாரோ, இன்னைக்கு அவரு குழந்தைய வந்து பிறக்க போறாரு. நீ அவரை நல்லா பாத்துக்குவல்ல? நான் பார்த்துப்பேன். எங்க அப்பாவை நான் நல்லா பார்த்துப்பேன் சாந்தி. நான் பார்த்துப்பேன். சிவா, இங்க பாரு, நம்ம இங்க இருந்தா நம்மள யாரும் வாழ விட மாட்டாங்க. அதனால யாருக்கு தெரியாம நம்ம எங்கேயாவது போய் சந்தோஷமா வாழலாமா? வா சிவா, யாராவது வரதுக்குள்ள நம்ம போயிடலாம். வா சிவா. போவா நம்மள தனியா? பரதேசி நாயே, என்ன துணிச்சிட்டு இருந்திருந்தா வா, நாம 2 பேரும் எங்கேயாவது போயிடலாம்னு சொல்றியா? உன்னை மாமா நீங்க ஏன் மாமா சாந்தி போட்ட? அது பச்சை மண்ணு மாமா. எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான். அவனை கொல்லு. கொல்லாதையா, ஆத்மநாதன். இவன் உயிரோடு இருக்கக்கூடாது. இவன் உயிரோடு இருக்கக்கூடாது. அப்பா, அவர் எந்த தப்புமே பண்ணலப்பா. அவரை அடிக்க வேண்டாம்னு சொல்லுங்க. சாந்தி நீ எதுக்கு சாந்தி அழுதுட்டு இருக்க? ப்ளீஸ். சரி நீ அழாத. சரி நீ சொல்லிட்டீல, இனிமே சிவா அடிக்க மாட்டோம் மாமா. இனிமே சிவா அடிக்கூடாது சரியா? சரி இப்ப நீங்க சாந்தி கூட்டிட்டு வீட்டுக்கு போங்க. நான் போறேன். மாமா ஏண்டா பைத்தியக்கார நாய, சாந்தி கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கலாம்னு ஆசைப்பட்டா அதுல வந்து இப்படி பாகால வர்றியாடா? சாப்பிட்ட எச்சாலே சாப்பிட வச்சியாடா? அப்படியே நீ சாகக்கூடாது. நீ சாக கூடாது. நீ கல்யாணத்து வரைக்கும் உயிரோட தான் இருக்கணும். எங்க கல்யாணத்தை நீ பார்க்கணும். உன்னை இப்ப கொன்னுட்டா இத காரணமா வச்சு சாந்தி ஏதாவது பண்ணிக்குவா. அதனால நீ உயிரோட தான் இருக்கணும். ஆனா எங்க இருக்கக்கூடாது. வா போலாம். ஏடா தினேஷ், மயக்கம் தெளிஞ்சிட்டானாட்டு இருக்க? ஆமாடா. ராஜா ஒன்னும் பண்ண மாட்டா. சின்ன புள்ள நினைச்சனே. உன்ன போய் அடாடாடாடாடாடா
டேய் எப்படியோ ஒரு வழியா கல்யாணம் வரைக்கும் வந்துருச்சு. என்ன ஏன்டா கட்டி போட்டு வச்சுக்கிறீங்க? அவுத்து விடுங்கடா. ஓ, உன்னை கட்டி போட்டு வைக்காம என்ன பண்ணுவாங்க? சரி 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 சரி, அவுத்து விட்டா என்ன பண்ண போற? டேய் நான் போய் என் சாந்தியை பார்க்கணும்டா. சாந்திய பார்க்கணும். சாந்தியை பார்த்து என்ன பண்ண போற? நான் சாந்தியை கட்டிக்கணும். டேய் டேய் யா ஏ ராஜா, டேய் ஏ பைத்தியக்காரா, உன்னால என்னடா பண்ண முடியும்? அவ எங்க இருக்கிறானோ உனக்கு தெரியாது, நீ எங்க இருக்கிறீனோ உனக்கு தெரியாது. சரி, நீ எனக்கு எல்லாம் ஓகேடா, அந்த குழந்தை மட்டும்தான் கொஞ்சம் இடிச்சிருச்சு. சரி விடு, அதையும் கலைச்சிடலாம். அது அப்பா, அது அப்பா. அப்பாவா? அனுப்புறேன், அப்பாட்டையும் அனுப்புறேன். கொஞ்சம் பொறுத்துக்க ராஜா, ஒரு 2 நாள் உனங்க அப்பாட்ட அனுப்பிச்சிடுறேன். சரியா? டே டே டே, உன்னை ரொம்ப தப்பா இட போட்டேன்டா. ஆனா பெருசா வச்ச பாரு ஆப்பு, அப்ப புரிஞ்சுக்கிட்டேன்டா எவனையும் நம்ப கூடாதுன்னு. டேய் கல்யாண நேரம் வந்துருச்சு, நீ போ, நான் ஆமா, பாத்துக்கிறேன். நீ கல்யாணத்தை நிறுத்திடுவேன்னு சொன்னையா? ஆமா. நீதான் எப்படி சாந்தியை நிறுத்துவா? சாந்தியை நான் தான் கட்டிப்பேன். இந்த கல்யாணம்